நீ எழுதுகிறியா? அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னா நீ எழுதி ஆகணும். இல்ல, நான் தப்பா எழுதுவேன். அப்புறம் நீ கிண்டல் பண்ணுவ. அது தெரியுது தப்பா எழுதுறேன்னு. அதுக்குதான் சொல்றேன், நீ தப்பா சொன்னா நான் சரியா எழுதிக்கிறேன். சொல்லு எழுதுறேன். ஐயோ நீ விட முத்து மாமா, நான் போறேன். அப்படிலாம் போகக்கூடாது. சொல்லு, நான் எழுதுறேன். நீ முதல்ல எப்படா என்ன பாப்பன்னு ஏங்கி இருக்கேன். ஆனா நீ இப்ப வந்து என்னையே தான் பாத்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உனக்கு பொண்டாட்டியாதான் நான் பொறுக்கணும். அதே மாதிரி உனக்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும். லூசு, என்னது இது? இரு இன்னும் இருக்கு. நீ வந்து முதல்லையாவது மத்தவங்க சொன்னதை நம்பி என்ன திட்டி இருக்க, கோச்சிட்டு இருந்திருக்க. ஆனா இப்போ எப்போ நான் உன் பொண்டாட்டி ஆனேனோ அதுக்கப்புறம் நீ யார்கிட்டயும் என்ன விட்டு கொடுத்ததே இல்ல. எதுக்கா இருந்தாலும் என்ன ரொம்ப தாங்கி பெருமைப்படுத்திருக்க. எனக்கு அப்படி நெக்குருகி போகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு என் அம்மாவும் பாட்டியும் இல்லைன்னு நினைச்சு மனசுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு நீ இருக்க. இது நடக்குமான்னு தான் வாழ்க்கை பூரா நான் ஏங்கி இருக்கேன். ஆனா கடவுள் எனக்கு எப்பவுமே நீ கூடவே இருக்கிற மாதிரி கொடுப்பனைய கொடுத்திருக்காரு. எனக்கு இது போதும். ஜென்மமா வாழ்ந்து முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துருச்சு முத்துமா. சரியா? சரி, பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்க பாரு. சரி, படிச்சு கட்டுட்டா? என்ன படிச்சு காமிக்கிற? இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் எழுதுனல, அதை அப்படியே நான் உனக்கு படிச்சு காமிச்சிடுறேன். பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே. என்ன மாமா, நீ என்ன படிக்கிறன்னு சொல்லிட்டு பாட்டு படிக்கிற? நல்லா இருக்குல்ல? ஃப்ரீயா விட்டுரு. நம்ம சூளைக்கு வேலைக்கு வருதுங்க. வேலைக்கா? ஏன் நீ நல்லா படிப்ப, இன்ஜினியர் ஆகணும், காலேஜ்ல சீட் வாங்கணும் சொல்லிட்டு இருந்த. இப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற. மார்க்ல நல்ல மார்க் தான்யா, சீட்டும் கிடைச்சது. கவர்மெண்ட் சீட்டுக்கு பணம் கட்டுறதுக்கு அம்மா கையில காசு இல்லைங்கய்யா. அதான் அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் சின்ன வேலைக்கு போய் காசு சேர்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியல. அதான் அம்மாவுக்கு பதிலா இங்க வேலைக்கு வர சொன்னாங்க. என்ன கண்ணு இப்படி பண்ற? காலேஜுக்கு கட்ட ஃபீஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லணும்ல. உங்க அம்மா ஏன் என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே அம்மா உங்க இல்ல போட்டு கொடுத்துருச்சு. என்ன விஷயம் முத்தரசு? ரைஸ் மில் விஷயமாவா, இல்ல சிங்கிள் சோலைக்கா, இல்ல வேற ஏதாவதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு லட்சத்து. நம்ம செல்வி பொண்ணமக்கா பொண்ணு நம்ம கிட்டதான் ரொம்ப காலமா அவங்க அம்மாலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு செங்கல் சூழல பார்க்க பொண்ணு செங்கல் தூக்கிட்டு இருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு. அது பணம் இல்லாதனால படிப்பு அப்படியே விட்டுருச்சு போல இருக்கு. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தோம்னா அது மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடும். பாவம், நம்ம தானே சித்தி அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும். நான் போய் செக் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்ப்பா, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சித்தி? புரியல சித்தி. புரியறதுக்கு என்ன முத்தரசு இருக்கு? 5 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண காசுன்னு நினைச்சிட்டியா? நீ எங்கேயாவது உனக்கு முகம் தெரியாத இடத்துல போய் நின்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட. கிடைக்குமான்னு பாரு. நம்மளை சுத்தி கஷ்டப்படுறவங்க 1000 கணக்குல இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சு பணத்தை எடுத்து நீட்டினா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும்பா. இப்படி தானம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா கடைசியில நாம மொத்த பேரும் எதுக்கும் வழி இல்லாத ஓட்டாண்டி ஆயிடுவோம்பா. சித்தி, படிப்பு விஷயம் சித்தி. அந்த காரணத்துக்காக தான் சித்தி. இல்ல, உங்க பேச்ச மீறி நடந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க.
நான் சொல்றது எல்லாம் முத்து மாமா கொடுத்த வாக்குக்காக தான். நல்லா இருக்குடி நீ நடத்துற நாடகம். நீ பசப்புற வார்த்தையெல்லாம் கேட்டு முத்தரச வேணா மயங்கலாம். ஆனா நான் அப்படியெல்லாம் மயங்க மாட்டேன். நிஜம் என்னன்னா, தேன் தடவன கத்தியால என்ன குத்தி கிழிக்கிற, அதாண்டி நிஜம். என்ன நீ சுத்தமா மதிக்கலைங்கிறது 100% உண்மை. இல்ல அத்தை, சத்தியமா இல்ல ஏய், அத்தை. வாய மூடு. கேட்டுட்டு உயிரோட இருக்கிறேனே, அதுவே பெரிய விஷயம். இல்ல அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமாமா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு செருப்பு சீவக்கட்டைய வச்சு அடிச்சிட்டு, ஐயோ தெரியாம பட்டுடுச்சே சோறு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி கதையா இருக்குடி நீ சொல்றது. அம்மா குடுத்துருவாமா? குடுக்கறதா? அவ பேசின பேச்சுக்கு அத கையில எல்லாம் குடுக்க கூடாது. எடுத்துட்டு போ. ஓன் நகை ஓன் பணம்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல. என் பையன் முன்னாடியே என் தலையில கொட்டி காமிக்கிறியா? பாத்துக்கிறேன்டி. எனக்கும் ஒரு காலம் வராமலையா போயிடும். அப்ப தெரியும் உனக்கு இந்த நீலாம்பரி யாருன்னு. தயவு செஞ்சு எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாங்க. சொன்னா கேளுங்கய்யா. எத்தனை வருஷமா எங்க கிட்ட நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவளை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சுமையும் கிடையாது. புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசுல செங்கலை தூக்கிட்டு இருக்கால, அதுதான் உண்மையான சுமை. இந்த பணம், இந்த நகை, இதை பத்தி நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கற்கே நன்று பிச்சை புகிரும் கற்கே நன்றுன்னு சும்மாவா சொன்னாங்க? படிக்கணும். படிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். இன்னைக்கு சுத்தி திட்டும் கோச்சிக்கோ, நாளைக்கு அது சமாதானம் ஆயிடும். கால போகல அது சரியாயிடும். ஆனா காலம் அவளுக்காக காத்துட்டு இருக்காது. அவளுக்கு வயசு போச்சுன்னா அவ எப்படி படிப்பா? ஒரு வருஷம் போனா போன. இத பாரு கண்ணு, நீ ஜெயிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். புரியுதா? உனக்குள்ள இருக்கிற இந்த வெறியும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் என்னைக்குமே குறையக்கூடாது. இந்த நகை அது இதெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு 3வது மனுஷன் கொடுத்து உதவுறான்னு தப்பாவே எடுத்துக்காது. உன் அம்மாவோட அண்ணன் கொடுக்குறான்னு நினைச்சுக்கோ. சரிங்க. உனக்கு ஒரு தாய் மாமன் அதை பண்ணுவான்ல. பா. ஆனா என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க. நீங்க பாராட்டுற விஷயத்தெல்லாம் அத்தை பார்த்தாங்கன்னா தேவையில்லாம வீட்டுக்குள்ள சங்கடம் தான் வரும். நீ இந்த அளவுக்கு அவங்க பாவம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ எக்கேட கேட்டா எனக்கு என்னன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நிலைமை மாறும். அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதான் பூஜாக்கா என்னோட ஆசையும். அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. முத்தரசன் இனிமே உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவா, கவலைப்படாத. இனிமே நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவ கல்யாணத்துக்குன்னு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். அதான் என் ஆசை.
என்ன மேடம் ஆச்சு? என்னாச்சு? கவனமா பாத்துக்கிறது இல்லையா? சாரி மேடம், அவங்களுக்கு தான் மாத்திரை எடுக்க போயிருந்தேன். ஒண்ணும் இல்ல. அனி டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அந்த வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வெண்ணிலா, எதுக்காக ஸ்வேதா தூண்ல அடிச்சா? உனக்கு ஏதாவது புரியுதா? தெரியலக்கா. ஆனா எப்பவுமே ருத்ரா ஸ்வேதாக்காவை வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பா, எதிர்த்து பேசுவா. அதனால 2 பேருக்கும் சுத்தமா ஆகாது. ஒருவேளை ருத்ராவை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. அப்போ பழைய ஞாபகம் வந்திருக்குமா என்ன? ஆனா பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு பழைய ஞாபகம் வராம இருக்கிறது நல்லது. சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு. அட போங்க மாம்ஸ், உங்களுக்கு சாம்பாரோட சொர்க்கம்னா எனக்கு சிம்ரன் தான் சொர்க்கம். அவதான் பேச மாட்டேங்கிறாளே. ஏன், என்னாச்சு கார்த்தி? சொல்லு கார்த்தி. இல்ல நீ, அதுக்கும் உங்க பிரச்சனை தான் காரணம். ஏன் பிரச்சனையா? நான் என்ன பண்ண? இல்ல, அன்னைக்கு லாக்கர் சாவி விஷயத்துல அம்மா உங்களை ரொம்ப கேவலமா நடத்தினாங்கல்ல, அதனால சிம்ரனும் அவங்க அக்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு நாங்க ஒண்ணு பண்ணோம். ஐயோ, ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? தேவையில்லாம ஏன் கார்த்தி இப்படி என்ன கோத்து விடுற? அண்ணி, அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தானே இந்த டிராமாவே நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, எனக்காக சம்மதிச்சு பண்ணி கொடுங்க அண்ணி, ப்ளீஸ். சொல்லுங்க. வேண்டாம் கார்த்தி, சொன்னா கேளு கார்த்தி, ரொம்ப பயமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, எனக்காக பண்ணி கொடுங்க அண்ணி. இப்ப நீங்க பண்ணலன்னா அப்புறம் என் காதல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடும் அண்ணி. அவங்க அக்காவுக்கும் அவங்க மாமாக்கும் தெரிஞ்சிடாம பாத்துக்கங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் மாப்ள. ஆல் தி பெஸ்ட். கிளம்பு. கார்த்தி, கோயில விளக்கு போட போறேன், நீ கூட வாயேன். ஐயோ அம்மா, நான் வர முடியாதுமா, இப்ப டைம் சரியில்லை. டைம் சரியில்லையா? டைம் சரியில்லையா? நாம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா கிளம்பி போலாம். அம்மா, ஐயோ அம்மா, நான் உங்களுக்கு சொல்லலமா, எனக்கு இப்ப கோயிலுக்கு வர்றதுக்கு டைம் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். மாறிடும். யாரு? அப்படியா? இவங்களையா? ஏங்க, உங்களை கூப்பிடுறாங்க. யாரு? அதான் நம்ம அசோக் சாரு கூப்பிடுறாரு. இல்லையே, நாங்க இப்பதானே அங்க இருந்து வரோம். அது அவர் அவசரமா போன் பேசிட்டே வந்தாரா, உங்களை கை காமிச்சு கூப்பிட்டாரு. அட என்னன்னு போய் கேளுங்க, என்ன அவசரம் தெரியல, போங்க. அசோக், அசோக், அம்மா ரெடியா? போலாம். ஆமா வாங்கம்மா. சொல்லுங்க தம்பி. என்னப்பா, நீதான் கோயிலுக்கு வரலன்னு சொன்ன, ஏதோ டைம் சரியில்லைன்னு? இல்லம்மா, நான் வரல, நீங்க தான் போறீங்க. இல்ல, வழி அனுப்பலான்னு வந்தம்மா. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, அம்மா அக்காவும் கோயிலுக்கு போறாங்க, சீக்கிரம் வாங்க. வண்டி எடுங்க. போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன்டா. சரிக்கா. நாம நினைச்ச மாதிரியே அம்மாவும் அக்காவும் கோயிலுக்கு போயாச்சு. நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். ஊர்க்காரங்க 3 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதே மாதிரி அம்மா குரல்ல பேசுறதுக்கும் நம்ம மாம்ஸ் ரெடி ஆயிட்டாரு.
நீங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி தைரியமா அம்மாவை அதிகாரம் பண்ற மாதிரி பேசி நடிச்சிட்டீங்கன்னா என் பிரச்சனை மொத்தமா சால்வ் ஆயிடும். என்னமோ கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. அண்ணி பயமா இருக்குன்னு அது இதுன்னு சொதப்பிடாதீங்க. நீங்க சரியா பண்ணாதான் நான் சொன்ன விஷயம் நடக்கும். அப்பதான் அண்ணி சிம்ரன் மறுபடியும் என்கிட்ட பேசுவா. எல்லாருமே இப்படிதாமா இருக்காங்க. கூலிக்கு மாரடிக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நாம ஏதாவது பண்ண முடியுமா? என்னைக்கு இல்லாத திருநாளா நம்ம கார்த்திக் கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து டிரைவரை கூப்பிட்டு அக்கா போயிட்டு வா அம்மா போயிட்டு வான்னு கோயிலுக்கு அன்பா உபசரிச்சு அனுப்புனா அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது சொதப்பொண்ணு. சரி விடுமா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அவன் வண்டி ரெடி பண்ணிட்டு வந்த உடனே நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். ஆமாண்டி, எனக்கு உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. தெருமுனையில நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே ஐயோப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. தலை வேற ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டு விடுறியா? சரிம்மா, நீ வா. சரி வா. அண்ணி நீங்க வாங்க. அப்பா தலைவலி தாங்க முடியல. வணக்கம். 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 நீலாம்பரி அம்மாவை பாக்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? என்ன விஷயம்? என்ன நடக்குதுங்க? உட்காருங்க. வசனம் எழுதி கொடுத்து இதெல்லாம் வரவழைக்கிறியா? வீட்டோட பொத்து சாவிக்கு கள்ளச்சாவி போடணும்னு நீ நினைச்சப்பவே உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது, சூடு வச்சு விட்டுருக்கணும். அன்னைக்கு பாவனை பார்த்து விட்டதுக்கு உன்னை இந்த அளவுக்கு போக வச்சிருக்குல்ல? இல்லம்மா, அன்னைக்கு தைரியம் வரணும்னு தான். தைரியமா? வரக்கூடாதுடா, வரவே கூடாது. உனக்கு முதல்ல வந்ததே தப்பு. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? அடிக்காத ஜிலேபி, சொன்னா கேளு ஜிலேபி, வயித்துல குத்தாத. ஏற்கனவே ரொம்ப பசியா இருக்கு ஜிலேபி. என்னது பசியா? இன்னைக்கு உங்க வயித்துக்குள்ள இருக்கிற போட்டிய வெளியில எடுக்கிற பாருங்க. ஜிலேபி வெளியில எடுத்தா குழம்பு வச்சு தருவியா? குழம்பு வச்சு தரணுமா? எழுந்துருங்க, ஏந்திருங்க. எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியாது. அப்படி மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. உன்னை நான் தொலைச்சிடுவேன், தொலைச்சு. இனிமே இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ சாரி அண்ணி, அம்மா இருக்காங்கன்னு தெரியாத அண்ணி. என்னால நீங்க தான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. சரி விடு. விஷயத்துலயும் ரியாக்ட் பண்ணாம இருந்த நீ குறைஞ்சபட்சம் எதையாவது பண்ணிருக்கியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஐம் சாரி, ரொம்ப உன்னை சங்கடப்படுத்திட்டேன். என்ன சிம்ரன், நமக்குள்ள இருக்க உறவுங்கிறது சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற உறவா? அதெல்லாம் தாண்டி மேல மேல வேற லெவல்ல போயிட்டு இருக்க உறவு. நீ கோச்சிட்டப்ப கூட
நான் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கல. என்னைக்கு இருந்தாலும் நீ இப்படி திரும்பி வருவ, என்னை ஏத்துக்குவேன்னு தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு சிம்ரன். புரிஞ்சுக்கோங்க. நீ புரியுத, நீ சிம்ரன் தான் கட்டாயப்படுத்தி உனக்காக ஃபீல் பண்ணி உன் கண்ணத்துல ஆயின்மெண்ட் தடவுனா என்னையே மாட்டி விடுற. போடா சிம்ரன். இங்க பாரு சிம்ரன், முத்து மாமாவும் உன் மாமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க 2 பேரால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் இத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா முத்து மாமா கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். இனிமே இந்த சந்திக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இதுவே கடைசியா இருக்கட்டும், புரியுதா? சரிக்கா. சரி அண்ணி. உங்க நல்லதுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல நீ இருக்காங்க. அதனாலதான் வெண்ணிலா என்ன அவசர அவசரமா நீ கூப்பிட்டதா சொல்லி என்ன அங்கிருந்து விரட்டி இருக்கா. அதே மாதிரி இப்பவும் என்ன பார்த்து பயந்த மாதிரி பயந்தவ அப்படியே அவசரமா உள்ள போய் கதவை சாத்தனா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தோட விளைவாதான் உன்னை கூட்டிகிட்டு வந்து ஜன்னல் வழியா பார்த்தேன். வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சே அவ தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா இந்த விஷ. நினைவு திரும்புற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்கன்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னாரு. ஒருவேளை அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இங்க இருந்து பழைய விஷயங்கள்லாம் பேசி அது இதுன்னு சந்தோஷமா இருந்தா ஸ்வேதாவுக்கு பழைய ஞாபகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஐடியா நல்லாதாமா இருக்கு. ஆனா அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? போன் பண்ணி பாரு. நீயா பதில் சொல்லாத. சரிமா. பொங்கோத. இன்னொரு விஷயம், ஸ்வேதா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு எதுவும் சொல்லிடாத. அவங்க வந்து பழைய மாதிரி சந்தோஷமா பேசட்டும், பழகட்டும். அதுக்கப்புறம் அவங்களா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நீயா எதுவும் வாய் கொடுக்காத. புரியுதுமா. நான் இப்பவே போய் போன் பண்ணி. அதுல லாஜிக் இருக்குல்ல. உன்னை போய் நம்பணும் பாரு. ஸ்வேதா ஒரு நாளாவது இப்படி பண்ணிருப்பாளா? என்னதான் திட்டினாலும் சாப்பாடுக்கு அது இதுன்னு எந்த விஷயத்திலும் குறை வச்சது இல்ல. அங்க அவ கூட இருந்த வரைக்கும் ராணி மாதிரி இருந்தோம். வெண்ணிலா கிட்ட உட்கார்ந்த இடத்துலயே காஃபி ரெடியா, டிஃபன் ரெடியான்னு அதிகாரம் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு. உண்மைதாண்டி. என்னதான் ஸ்வேதா கையால அடி வாங்கினாலும் அது ஒரு பொற்காலம்டி, பொற்காலம். அத மறக்கவே முடியாது. ஏய், உனக்கு போன் அடிக்குதுடி, பாத்து அதையும் புடிங்கிட்டு போறாங்க. ஏய், பூங்கதக்க கால் பண்ண. டே சக்கர, நீதான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கியே. போஸ்ட்ல இருக்கவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சு ஒரு அமௌண்ட்டை தேத்திரலாமே. அண்ணா, இவங்கள பாத்துருக்கீங்களா நீங்க? எதுக்கும் இவங்கள ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம். நீங்களும் எதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எடுத்துடலாம். அங்க பாத்தியா, அவங்க நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பயமா இருக்கா? பயமா? அதெல்லாம் எனக்கு வரவே வராது. நம்மள எவனாலையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அவங்க முன்னாடி போய் நின்னா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. பாக்குறியா? வா. ஐஸ்கிரீம் வேணா? ஜூஸ் இருக்கா? ஜூஸ் உள்ள இருக்கு மேடம். எனக்கு ஒரு ஆப்பிள். உங்களுக்கு? எனக்கு மாதுளை. ஓகே சார். ரொம்ப சாரிங்க. ஐயோ, நீங்க வேற. ஜூஸ் வேற கொட்டிடுச்சு. இருங்க, நான் இன்னொரு ஜூஸ் ஆர்டர் பண்றேன். ஐயோ, தம்பி, அதெல்லாம் வேணாம், பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க, தட்டி விட்டது நான் தானே. தம்பி, இன்னொரு ஜூஸ் எடுத்துன்னு வாப்பா. சாரில ஜூஸ் கொட்டிருச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா?
நீங்களும் எங்க கூட இருந்து ஜூஸ் குடிச்சிட்டு தான் போகணும். ஐயோ பரவாயில்லைங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. வான்னு அவனை கரெக்ட் பண்ணி நம்ம கூட ஜூஸ் குடிக்கிறதுக்கு உட்காரவை. புரியுதா? மாதவி என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. சார் அப்புறம் நீங்க என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? சார் நான் தான் சொன்னேன் எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம் சார். நீங்க கண்டிப்பா ஜூஸ் குடிச்சாகணும். அப்படி குடிக்கலைன்னா எங்க மேல இருக்கிற கோபம் குறையலன்னு அர்த்தம். ஐயோ அப்பெல்லாம் இல்ல சார், வேண்டாம் சார். ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கணும். சொல்லுங்க என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? சரி அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கலாம் சார். ஓகே வாங்க அத்திப்பழம் ஜூஸே குடிப்போம் வாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? வர பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. எந்த ஹோட்டல்? ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ஹோட்டல். சரி மேடம் நான் வந்துடுறேன். என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுறீங்க? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, மாதவினே கூப்பிடுங்க. ஓகே. நைட் மீட் பண்ணுவோம். சரிங்க மாதவி மேடம். பாத்தீங்களா, மாதவி மேடம் இல்ல, மாதவி. சரிங்க மாதவி. அத விட்டுறலாம். ஏன்? திமிங்கலமே மாட்டி இருக்கும் போது சொரா மீன் நமக்கு எதுக்கு? மருதி இந்த ஊர்ல பெரிய பணக்காரனா, ஜமீன் குடும்பம் வேற. ஆளை பார்த்தல, அவன் வழி ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் நீ அண்ணன் ஆயிட்ட, நான் தங்கச்சி ஆயிட்டேன். பாக்குறதுக்கு மாங்காய் மடைய மாதிரி இருக்கான். இவனை வளைச்சு போட்டு எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துடணும். புரியுதா? புரியுது புரியுது. அதனால ப்ராஜெக்ட் மருது ஸ்டார்ட்ஸ் நவ். சில்லுனா சில்லுதான். அவன் நகையை கொடுத்துட்டா, இதுக்கு மேலே அந்த நகை அடமான கடையில் இருக்க கூடாது. இந்த பணத்தை கட்டி முதல்ல நகையை மாட்டுங்க. தம்பி சொல்லாத. வெண்ணிலா மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம், அது உங்க மேல வச்சிருக்கிற பிரியம், இப்படி 2 பேரும் போட்டி போட்டு பிரியம் காட்டுறீங்க. உண்மையிலேயே வெண்ணிலா புண்ணியம் பண்ணவ தம்பி. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சார் போயிட்டு இந்த வேலையை முடிச்சிருங்க. சரிங்க நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுதான் சரியா இருக்கும். மனுஷனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்பிக்கையான ஆளுங்களும் தானே சார் முக்கியம். இந்த ஏரியால ஒரு ஏஜென்ட் பிக்ஸ் பண்றதுக்காகத்தான் ஒருத்தரை வர சொல்லி இருக்கோம். அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். என்னாச்சு? அந்த ஏஜென்ட் கைலாஷ் வந்துட்டாரா? மேடம் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் எடுக்கல. இப்ப வந்துருவார் மேடம். இங்க பாருங்க, நம்ம கொடுக்க போறது மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோடி கோடியா சம்பாதிச்சு லாபம் பாக்குறது அவங்கதான். அப்படி இருக்கும்போது சரியான நேரத்துக்கு வர வேண்டாமா? இப்ப வந்துருவார் சார். முதல் மீட்டிங்ல இப்படின்னா ரொம்ப கடுப்பா இருக்கு. உயிரே போனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துற குணம் இருக்கணும். இல்லனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சார் நீங்களாவது சொல்லுங்க சார். தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா நின்னுட்டு இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல கூட நமக்குள்ள பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. நான் ஒரு ஃபோன் கால் அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியது இருக்கு. நான் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன் சார். பேர் வந்த இடத்துல வடிகட்டி என்ன செலக்ட் பண்ணாங்க. கடைசியில ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனதுனால எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிட்டேன் சார். நான் கோடி கோடியா சம்பாதிக்கிற வாய்ப்பை இழந்துட்டேன் சார். நான் லைஃப்ல கொடுப்பனம் இல்லாத ஆளு சார்.
நானும் அப்செட். சரி விடுங்க அண்ணே, நம்ம கஷ்டத்தை எதுக்கு கெஸ்ட் மேல திணிக்கணும்? நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்காட்ச் ஓகே தானே? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அவர் பெரிய ஜமீன் ஃபேமிலி. அவர் ரெகுலரா குடிக்கிறதே ஸ்காட்சா தான் இருக்கும். இதெல்லாம் போய் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுட்டு என்னப்பா ரூபாய் இங்க வாப்பா. பாத்து பாத்துப்பா. ஓகே சார். சார் எனக்கு வேண்டாம். ஏன் சார் திடீர்னு வேணான்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். இதை பத்தி உடனே அம்மா கிட்ட பேசிட்டா பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ட்ரிங்க் பண்ணிட்டு போனா பேச முடியாது. எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நான் உங்களுக்கு பெரிய பார்ட்டியே கொடுக்குறேன். ஓகே சார், நீங்க சொல்றதும் நல்ல விஷயம்தான். அப்ப பேசிட்டு வாங்க சார். சரிங்க சார். அப்ப நான் அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். எப்படியோ சமாளிச்சாச்சு. வாங்க வாங்க. திடீர்னு நீங்க பாட்டுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக் நோட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க போறது? இப்பெல்லாம் எங்க போனாலும் ஜெராக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. கடைசியா ஒரு கடையில எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அடடா, என்ன இது ஸ்காட்ச் பாட்டில் இருக்கு? ஏப்பா, எங்களை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? பாட்டில் என்னமோ ஸ்காட்ச் தான், ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம சரக்கு தான். அவன் போற வேகத்தை பார்த்தா நைட்டே கால் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, பூஜா தங்கச்சி சிம்ரன் இருக்கா, அவளுக்கு என்ன? அவங்க ரெண்டு பேரும் டேய், 2 பேர் இல்ல 4 பேரா? சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிருக்க, மேல சொல்லு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க முத்து மாமா. என்ன வனிதா, விளையாடுறியா? விளையாடலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். இது எப்படி எடுத்துக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணும், அத நினைச்சாதான். எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சிடணும் முத்து மாமா. நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசி வச்சிருக்கேன். நான் வேணா ஒண்ணு பண்றேன். முதல்ல நான் பூஜா கிட்டையும் அசோக் கிட்டையும் பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம காதல் மன்னன் கார்த்திக் கிட்டையும் சிம்ரன் கிட்டையும் பேசுறேன். கடைசியா சித்தி கிட்ட போய் அது நல்ல மூட்ல இருக்கும் போது எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்க வைக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்களா மேடம், பண்ணிடலாம். இப்ப போய் என்ன மருது, எதுக்கு இப்படி ஒரு அவசர முடிவு எடுக்கிற? எடுக்காம பின்ன என்ன பண்றது? நடந்ததெல்லாம் நீங்க பார்த்து தானே இருக்கீங்க. இங்க பாரு, நான் முத்தரச கிட்ட பேச தயார். நாளைக்கே பேசி ஒரு நல்ல முடிவை சொல்றேன். நாசமா போச்சுமா, எல்லாம் போச்சு. இவ ஒருத்தி நல்ல விஷயம் பேசும்போது நாசமா போச்சுன்னுகிட்டு. ஏண்டி, என்ன ஆச்சு? நான் இது சொல்லலமா. மேல முத்தர் சொன்ன வெண்ணிலா நகைய விக்காம அடமானம் வச்சத இப்போ மீட்டுட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லம்மா. வரட்டும் வரட்டும், அவன் மட்டும் பேச வரட்டும். அவன் நல்ல நேரம் நினைச்சு வர்றது முத்தரசனுக்கு கெட்ட நேரமா அமைய போகுது. மருது, உனக்கு பணம் வாங்கி தர்றது எப்படின்னு யோசிச்சல. இப்ப அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு. கண்டிப்பா நான் உனக்கு பணம் வாங்கி தரேன். அப்போ அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டுமா நான் பணம் தரேன்னு? தாராளமா சொல்லு. சரிம்மா. இதெல்லாம் ரெடி பண்ணி மார்க்கெட்ல விட்டா சேல்ஸ் பிச்சுக்கும் போல இருக்கே.
இதெல்லாம் எதுக்கு காசுக்கு விக்கணும்? ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு மசாலா பாக்கெட் வாங்கினா ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீன்னு நம்ம விளம்பரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்காகவே மசாலா பாக்கெட் வாங்குற மாதிரி ஆயிடும். இப்போ மசாலா பாக்கெட் வர்றதையும் தடுக்க முடியாது, வெண்ணிலா பிரியலாவதும் தடுக்க முடியாது. எப்படி? சகல சும்மா இருக்க சகல, ரொம்ப வலியுது பார்த்து. சகல உங்களுக்கும் அந்த ஹெல்த் மிக்ஸ் தர சொல்றேன், ரொம்ப வலியாதீங்க.